ஸோ இந்த ஏலியனுக்கு மெயின் பவரே அந்த முற்கள் தான். அந்த முற்களை ஒன்னோட ஒன்று ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் அந்த இடத்துல கிடக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ சூப்பர் க்ளூ கூட இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அமைஞ்சிருக்கு. நாங்க க்ளூவை யூஸ் பண்ணி உன்னோட குயில்ஸை ஒட்டி வச்சிருக்கோம். காட்டி டாப் அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஜிட் வந்து டூபிக்கோட ஃபேஸை பார்த்து பயங்கரமா பயந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுவும் ஆர்ஜிட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான். ஆர்ஜிட் வந்து டூபிக்கோட நேரடியாக சண்டை போட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா தோத்து போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதோட பவர்ஸ் கூட அதால யூஸ் பண்ண முடியாது. பயத்துல உறைஞ்சு போய் ரொம்ப சுலபமா தோத்து போயிடும். இதை வச்சு பார்க்கும்போது நம்ம பெஸ்கி டஸ்ட் நினைச்சாலும் ஆர்ஜிட்டை ரொம்ப சுலபமா தூங்க வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ பெஸ்கி டஸ்ட்டும் நம்ம ஆர்ஜிட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான். அல்டிமேட் ஹெய்ஸ்ட் அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா அல்பிடோ என்ன செஞ்சிருப்பாருன்னா வைல்டு வைனா மாறி நம்ம ஆர்ஜிட்டை வந்து தன்னோட வைன்ஸ் மூலமா கட்டி போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆர்ஜிட்டால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த்துங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. ஸோ அதனாலேயே அதை விட ஸ்ட்ரென்த் உள்ள ஏலியனால ரொம்ப சுலபமா அதை கட்டி போட்டு ஈஸியா